பெரியார் வந்து மானமா இருக்கிறவரோட சண்டை போட்டலாம், மானத்தோடு இருக்கிறவங்கிட்ட வந்து சண்டை போட்டலாம். ஆனா மானம் இல்லாதவங்கிட்ட சண்டையே போடக்கூடாதுன்னு தந்தை பெரியார் சொல்லுவார். மனிதனுக்கு வந்து மானம் அழகு அப்படின்னு தான் பெரியார் சொன்னார். ஒன்று சொன்னார், அறிவு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம், ஒழுக்கம் ரொம்ப முக்கியம்னு சொன்னார். அப்படிப்பட்ட தந்தை பெரியார் வந்து சொல்லாததை வந்து சீமான் வந்து சொன்னதாக சொல்றாரு பாத்தீங்களா? அது வந்து ரொம்ப யாரும் அறிவுள்ளவங்க நாலேஜ் உள்ளவங்க வந்து அதை ஏத்துக்கவே முடியாது. என்ன காரணம்னீங்கன்னா, கோயில்ல கொள்ளையடிக்கிறவங்களுடைய பத்தி பெரியார் சொல்லுவாரு. காவி உடைகளை வந்து அயோக்கியத்தனம் பண்றாங்க பாத்தீங்களா? இப்ப ஆசிரமம் இருக்குன்னு வச்சுங்க, ஆசிரமத்தில் நடக்கக்கூடிய விலைமாதுத்தனத்தை விபச்சாரத்தனத்தை தந்தை பெரியார் வந்து ஓங்கி சொல்லுவார். மற்றபடி பெரியார் எந்த கோயிலையும் இடிக்கல. இதே மீனாட்சி அம்மன் கோயிலில் ஆதி திராவிடர்கள் பழங்குடி மக்கள் போகணும்னு போராடினவர் தான் தந்தை பெரியார். கடவுள் இல்லைன்னு சொல்றாருன்னா கடவுள் மூலமாக தானே ஜாதி வருது, மதம் வருது. அதனால தந்தை பெரியார் வந்து அப்படி சொன்னாரே தவிர, ஆனால் அவர் எந்த கோயிலையுமே இடிக்கலை. பழநெடுமாறன் அலுவலகம் இங்கே தான் இருந்தது. இன்னும் பழநெடுமாறனை வந்து மதுரையில் அவர் தீர்க்க ஆயுசா இருக்கார். இவர் சீமான் வந்து அவருக்கு பணம் கொடுக்குறாங்க பாருங்க. அவங்க வந்து தந்தை பெரியாரை நீ அட்டாக் பண்ணு, உனக்கு பணம் தர்றோங்கிறாங்க. காசுக்காக ஒரு தன்மான தலைவன் தந்தை பெரியாரை வந்து சீமான் பேசுவது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது.